வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மூவியோட கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எல்லாருமே நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச முகமாக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு விஜய், லைலா, பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம் எல்லாருமே அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம படத்தில் அவங்க பெயரை சொல்கிறத விட நான் அவங்களோட ரியல் நேமை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ கதை ஆரம்பத்தில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2008 நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது ஒரு பாலைவனம் இருக்கும், அதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி இருக்குது. அதில் யுரேனியம் வருது. சீக்ரெட் ஆஃபீஸராக வந்து விஜய் இருக்கார். அதாவது ஹீரோ விஜய் தான். அவங்களோட டீம் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் சீக்ரெட் ஏஜென்சியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அவங்க வந்திருக்கிறது ஒரு ஆப்ரேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் விஜய் வந்து அதாவது ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வர கேப்டன் மாதிரியே வந்திருப்பார். வந்துட்டு மாஸ்க் போட்டு வந்திருப்பார். அதில் வந்து அது யுரேனியம் வாங்கிட்டு அதை வந்து ரியல் தானா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் லேபுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அது கூடவே ட்ரெயின் வர வேகம், ஹெலிகாப்டர் வர டைம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு தன்னோட டீமுக்கும் அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார். இந்த டைமில் மோகன் அங்கே வராரு. மோகன் தான் இந்த படத்தோட வில்லனாக இருப்பார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, காந்தி மாதிரி வேஷம் போடுறவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் காந்தியே வேஷம் போடுறதை இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லுவார். ஏன்னா விஜய் பேர் இதில் காந்தியாக இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுவார். அது கூடவே அவங்கெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு ஃபைட்டு வரணும். யுரேனியம் எடுத்துகிட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரி, மோகனும் கையில் கிடச்சிருக்காரு, இவரையும் நம்ம விட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு விஜய் நினைப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுறதுனால அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ மோகனை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே ஒரு செம்ம ஃபைட்டு வரும். அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் விஜய் டீமில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த், இவங்க 3 பேருமே எல்லாம் 4 பேரும் சேர்ந்தது தான் இதோட அவங்க டீமாக இருக்கும். இப்போ பிரபுதேவா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை ஒட்டிக்கிட்டு வந்து ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அப்புறம் வந்து பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ஓட்டிகிட்டு வருவார். அந்த யுரேனியத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட்டு வரும். ஸோ அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க டீமோடு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த பாம் வந்து பிளாஸ்ட் ஆகி அந்த ட்ரெயின் வந்து வெடிச்சிரும். இந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பின்ன வர ஒரு சீனுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ மோகன் அங்கே விட்டாச்சு. அந்த மோகன் வந்து அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்துருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க நியூஸும் வந்து சொல்லுவாங்க. இந்த நியூஸை வந்து கொரியன் இதுலேருந்து வெளியிடுறது வந்து நம்ம பிரபுதேவாவாக இருக்கும். அவங்க அங்கே வெளியிட்டுருவாங்க. இந்த சண்டை வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராகவே எல்லா சண்டை காட்சியுமே வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக தான் எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க தானே. அதனால் இப்படிலாம் நடக்குது, அதில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகி வரோம், அவ்வளோதான், அதை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டி வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நைட்டு டெய்லிக்கும் லேட்டாக வராரு விஜய். வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே அவங்க ஒய்ஃபு ஸ்னேகாவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நல்லா தூங்கி அவர் பாட்டுக்கு லேட் நைட்டில் வந்துட்டு இருப்பார். இது அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, ஏன் நைட் லேட்டாக வராருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவர் மேலே நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும். அவங்களோட லவ் ஸ்டோரி அழகாகவே காட்டியிருப்பாங்க. அவங்க லேட்டாக வர்றதும் இவங்க விசாரணை பண்ணுறதும் அந்த மாதிரி அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம ஹீரோ வந்து லேட்டாக வந்தாலும் மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவார். இப்போ வந்து பிரசாந்தோட ஒய்ஃபாக வந்து லைலா இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகணும். பிரசாந்த் வந்து நைட்டு பார்ட்டி முடிச்சுட்டு வந்து அவர் டயர்டாக இருக்கிறதுனால அவரால் எந்திரிக்க முடியல. ஸோ லைலா வந்து விஜய்க்கு கால் பண்ணி என் பொண்ணையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விஜய் வந்து அவரோட பையனையும் லைலாவோட பொண்ணையும் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண வருவாங்க. இந்த டைமில் வந்து குட்டி விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த குட்டி பையன், அவர் வந்து சின்ன பையனாக தான் இருப்பார். அவர் வந்து அப்போவே அந்த பிரசாந்தோட பொண்ணுக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ்லாம் கொடுத்துட்டு வருவார். விஜய் வந்து இப்போ ஸ்கூலில் ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் லைலா கால் பண்ணுவாங்க. இப்போ கால் பண்ண லைலா என்ன சொல்லுவாங்கன்னா, 4:30 மணிக்கு வந்து ஈவினிங் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து மறந்துட்டு அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார். விஜய் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து வெளி தோற்றத்துக்கு தான் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அதாவது ஹீரோ வேலை பார்க்குறது உண்மையிலேயே அது வந்து ஒரு கவர்மெண்ட் சீக்ரெட்டாக ஒரு ஏஜென்ட்டாக அதுதான் அந்த ஆஃபீஸ் வந்து செயல்பட்டு இருக்கும். வெளியே வந்து நார்மல் ஆஃபீஸாக இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லணும்னா இவங்களோட ஒய்ஃபுக்கெல்லாம் கூட இவங்களாம் சீக்ரெட் ஏஜென்சியாக இருக்காங்கன்றது தெரியவே தெரியாது. இப்போ ஸ்னேகாக்கு என்னன்னா விஜய் மேலே டவுட் வரும். இப்போ செக்கப்புக்கு கூட வரமாட்டாரு அப்படின்னா அவருக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் படுவாங்க. லைலா கிட்ட அதை சொல்லி புலம்புவாங்க. அவங்க சில காரணங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, இதே மாதிரி சீக்ரெட் மிஷனுக்காக அவர் நிறைய இடத்துக்கு வெளியூருக்கு போக வேண்டியது வரும், வெளிநாட்டுக்கு போக வேண்டியது வரும். அங்கெல்லாம் அவங்க சீக்ரெட்டாக தூங்கி விஜய் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடத்துலலாம் விஜய் தொங்கி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்கே உள்ள முன்னப்பண்ண தெரியாதவங்க தான் யாரோ லேடிஸ் வந்து என்ன இது திடீர்னு ஒருத்தர் தொங்குறாருன்னு சத்தம் போடும்போது அந்த லேடிஸ் வாய்ஸ் வந்து ஸ்னேகா கால் பண்ணும்போது கேட்கும் போது உடனே விஜய் வந்து காலை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் விஜய் சண்டை போட்டுருக்க டைமில் வந்து ஸ்னேகா வந்து அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக நம்ம பேச கட் பண்ணுறாரு, ஏதோ ஒரு லேடி வாய்ஸ் வேறு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும்.
இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்னேகா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. லைலா சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பே இருக்காது, அந்த அளவுக்குலாம் அவங்க ஒர்த்தே கிடையாது, அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் ஹீரோவோட டீமுக்கு வந்து ஹெட்டாக வந்து ஜெயராம் வந்து அப்பாயிண்ட் ஆவார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய காமெடிஸ்லாம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம பிரபுதேவா இருக்கார்ல, அது வந்து அந்த பாம் வந்து பிளாஸ்ட் ஆன டைமில் வந்து மோகன் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஜெயராம் கிட்ட கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு கீழே தான் இவங்களாம் வேலை பார்க்கறதுனால இந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜெயராம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மோகன் இறந்துட்டாங்க அப்படின்ற ரிப்போர்ட் இப்போ ஜெயராமுக்கு போயிடுது. டெய்லி விஜய் வீட்டுக்கு லேட்டாக வரதுனால ஸ்னேகாக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிட்டு எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது நான் இந்த ஃப்ரெண்டு வீட்டில் தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிறது வந்து பிரசாந்த் வீட்டில் தூங்குனேன்னு சொல்லுவார். அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா பிரபுதேவாவுக்கு கால் பண்ணி கேட்கும்போது இங்கே தான் என் கூட தான் தூங்கினா, இப்போ தான் கிளம்பி போனான்னு சொல்லிட்டு பிரபுதேவா சொல்வார். அங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிரசாந்துக்கு கால் பண்ணும்போது அவர் என்ன சொல்வார்னா என் கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். விஜய் என்ன சொன்னாலும் ஸ்னேகா அந்த இடத்துல நம்ப மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், வேணும்னா ஒன்று பண்ணு, நான் வந்து இப்போ வெளிநாடு ட்ரிப்பு தான் போகிறேன், நீ வேணா நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்னேகாவை வந்து அவர் சமாதானப்படுத்தி இப்போ விஜய் வந்து வெளிநாடு போகிற ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உண்மையிலேயே அது பார்த்திங்கன்னா அது ஒரு மிஷின் ஒரு வேலையாக தான் இருக்கும். இப்போ இவர் ஓகேன்னு ஸ்னேகாவும் சொல்லிடுவாங்க. இப்போ இவங்க வெளிநாட்டுக்கு கிளம்புறாங்க. அது தாய்லாந்தாக இருக்கும். இப்போ வயசு, அதாவது மாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு நீ போகிறது வந்து நல்லதில்லை, இப்போ நம்ம போகிறதே வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரசாந்தும் பிரபுதேவாவும் சொல்லுவாங்க. வயிறு புள்ளத்தாச்சியாக இருந்துட்டு அவள் கவலைப்படுறா, அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதுனால சரி வழி இல்லாமல் சரின்னு எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து பிரபுதேவம் ஜெயராம் மட்டும் தான் வருவாங்க, விஜய் கூட வேறு யாரும் வரமாட்டாங்க. நைட்டு வந்து அவங்க சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய சண்டை அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும். பகலில் வந்து ஒய்ஃபோடையும் ஃபேமிலியோடையும் விஜய் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது, என்ஜாய் பண்ணுறது, இங்கே நிறைய பாட்டெல்லாம் வரும். மார்னிங் டைமில் ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து வில்லனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுனால இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம் ஒரு ஃபேமிலியோட இருக்கும்போது இங்கே ஒரு பயங்கர அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல வந்து பிரபுதேவா வந்து ஃபைட் பண்ணுவார். பிரபுதேவா விஜயும் சேர்ந்தே இங்கே சண்டை போடுவாங்க. இந்த டைமில் வந்து ஸ்னேகாவுக்கு வந்து பிரசவ வலி வந்துடும். ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இங்கே வரும்போது விஜயோட பையன் வந்து மிஸ் ஆகிருப்பார். எங்கன்னு தேடி தேடி பார்த்தும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்பாங்க. அதில் யாரோ ஒரு லேடி வந்து விஜயோட பையனை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகிற வழியிலேயே அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அங்கே விஜயோட பையனும் அந்த லேடியும் வந்து இறந்து போயிருப்பாங்க. இதை வந்து பார்த்துட்டு அங்கே நேரடியும் போய் பார்க்கும் போது அவர் பையன் இறந்து போனது கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ விஜய் ரொம்ப கஷ்டப்படுவார், நிறையவே அழுதுட்டு இருப்பார். அதை வந்து ஸ்னேகாவுக்கு உண்மையெல்லாம் சொல்லிடுவார். அதாவது அவங்க ஃபேமிலி கிட்டேருந்தே அவர் மறைச்சி தானே இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் ஸ்னேகாவுக்கு தெரியாதனால தான் அவங்களும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பையனும் இறந்ததுனால இதுக்கப்புறம் உண்மையை மறைக்க வேணான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவார். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடாக ஒர்க் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. நீ இப்படி இருக்கேன்னு என்கிட்ட வெளிப்படையாக சொன்னால் கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் தானே, ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுப்பாங்க. இப்போ பையன் வந்து இறந்து போயிருப்பார். இது பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். இதிலேருந்தே அவங்களுக்கு பெரிய ஒரு இதானதுனால இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப இப்போ நடக்கிற மாதிரி அந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா விஜயும் அவங்க ஒய்ஃபும் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது விஜய் ஒரு வீட்லேயும் ஸ்னேகா ஒரு வீட்லேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கும், ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். அதோட வந்து ஸ்னேகா இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ உள்ள விஜய் மாதிரி காட்டுவாங்க. அதாவது கொஞ்சம் ஏஜ்டான மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறதுனால பொண்ணை மட்டும் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண ஒர்க்கை மட்டும் அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. விஜய் வந்து பொண்ணை டெய்லி ஸ்கூலில் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். மற்றபடி வேறு எந்த இதுவும் வச்சுக்க மாட்டார். ஆனால் அந்த ஏஜென்சிலேருந்து அவர் வெளியே வந்திருப்பார். இப்போ அவர் ஏஜென்ட்டாக இல்லை. அதனால தான் ஸ்னேகா வந்து இந்த பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட்டு வரது மட்டும் அந்த வேலையை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சந்தோஷமாக செஞ்சுட்டு இருப்பார். இந்த டைமில் தான் பிரசாந்தோட பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வரும். ஸோ அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வரதுக்கு விஜயும் வர சொல்லுவாங்க. நான் வந்தால் என் ஒய்ஃப் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ சொல்லியும் விஜய் வந்து அந்த பார்ட்டிக்கு வர ரொம்பவே தயங்குவார். இந்த டைமில் தான் வந்து ஜெயராம் வந்து அவர் ஃபேமிலியோடு வந்து ஏர்போர்ட்டுக்கு வருவார். விஜய் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த ஏஜென்ட் வேலையை விட்டுட்டு இப்போ ஏர்போர்ட்டில் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருப்பார். இப்போ ஜெயராம் அங்கே வந்து விஜய்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரினில் வந்துட்டு ஒரு எம்பசி ஓப்பன் பண்ணுறதுக்காக போன நம்ம ஊர் எம்பி வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுனால அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம்காக விஜய் அங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் வந்து பேசுவார். அதுக்கு விஜய் சொல்வார், இவ்வளோ ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறமும் என் ஒய்ஃப் வந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு விடுற வேலையாவது எனக்கு கொடுத்துருக்கானா, அந்த வேலையை நான் விட்டுட்டேன்.
இப்போ நார்மலாக ஒரு ஏர்போர்ட்டில் ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன் அப்படின்றதுனால தான் எனக்கு அந்த வேலையாவது கிடச்சிருக்கு. திரும்பவும் அந்த ஏஜென்ட் வேலைலாம் பார்த்தேன் அப்படின்னா திரும்ப அந்த லைஃப் எனக்கு போய்டும்னு சொல்லுவார். உடனே ஜெயராம் என்ன சொல்வார்னா, நீ போயிட்டு அங்கே போய் இப்போ எந்த ஏஜென்ட் ஒர்க்கும் பார்க்க போகிறதில்ல, இந்த சின்ன பிரச்சனை தான், அதை அங்கே போய் கிளியர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் சொன்னதுக்காக இப்போ விஜய் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்புவார். அந்த எம்பசி ப்ராப்ளம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அங்கே போவார். இவர் இந்த வேலை விஷயமா தான் வந்திருப்பார். இது தெரியாமல் தொடர்ந்து அவருக்கு பிரச்சனைகள் பல இருக்கிறதுனால அங்கேயும் இவரை சுற்றி சில கேங் வந்து உருவாகி பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கும். அந்த சண்டையில் ஒரு ஆள் வந்து இவர் பார்க்கும் போது 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டை நடந்துகிட்ருக்கும். அவர்கள் துரத்திட்டு போய் அடிச்சுட்டே இருக்கும் போது முகத்தை பார்க்கும் போது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் மாதிரியே இன்னொரு உருவத்தில் இருக்கிற ஒரு விஜயை தான் இப்போ நம்ம பெரிய விஜய் பார்ப்பார். அவருக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிரும். நம்ம பையன் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமான சீனில் அவர் தப்பிச்சு அங்கேருந்து போயிடுவார். இவர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும் போது, நீ அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஜய் கேட்கும் போது அவர் கலங்கி நின்று அழுகிற சீன்லாம் வந்து ரொம்பவே பார்க்க பாவமாகவும் இருக்கும். ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உன்னை இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கலங்கி நிற்பார். நீங்கள் இருக்கிறது உனக்கு ஆபத்து, நீங்கள் இருந்து உடனே கிளம்பணும்னு சொல்லுவார். நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விஜய் கூப்பிடுவார். நான் இங்கேருந்து வர முடியாது, நான் இங்கேருந்து வந்தேன்னா என் டீமில் உள்ளவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஏன் நீங்கிறது வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா விஜய் கேட்க, இங்கே நான் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறேன், அவர்கிட்டருந்து இப்போ வந்தேன்னா அது கொண்டு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சும்மாவே ஒரு அப்பானா வந்து கோவம் வரும். இப்போ பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து போராடி பையனை ஊருக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதுல அப்பா விஜய் வந்து ரொம்பவே போராட்டம், நிறைய ஃபைட்டெல்லாம் வரும், எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போராடி இப்போ மகனை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு வருவார். இந்த விஷயத்தை வந்து ஸ்னேகா கிட்ட வந்து அவர் சொல்லும் போது திரும்ப அந்த ஃபேமிலி வந்து ஒன்றா சேர்ந்து, ஏன்னா பையன் இறந்துட்டாங்கன்னு தான் பிரிஞ்சாங்க, இப்போ பையன் கிடைக்கவும் இப்போ திரும்ப எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஊருக்கு வந்த சின்ன விஜய் வந்து ஆரம்பத்திலேயே சின்ன வயசில் இருக்கும் போதே வந்துட்டு பிரசாந்தோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பார்ல, அதாவது குட்டி வயசில் இருக்கும் போதே. இப்போ வளர்ந்தவொன்னே 2 பேரும் பார்க்கும்போது திரும்பவும் அவங்களுக்கு அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பாட்டெல்லாம் வரும். இதுக்கப்புறம் அப்பா விஜயோட ஃப்ரெண்டாக வந்து பிரேம்ஜி இருப்பார். அவர் கூட இருந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெயராம் அவருக்கு கால் பண்ணுவார். உன்னை அவசரமாக பார்க்கணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணியிருப்பார். அதாவது ஹீரோ விஜய்க்கு. அவர் அங்கே கிளம்பி போயிட்டுருப்பார். விஜயும் அவசரமாக தான் கிளம்பி ஜெயராமா பார்க்க போயிட்டுருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பேசிட்டு வைக்கும் போதே ஒரு ஹெல்மெட் போட்ட ஒரு ஆள் வந்து பைக்கில் வந்துட்டு அவரை வந்து அங்கேயே கொலை பண்ணுறதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கும். அதாவது ஜெயராமா கொலை பண்ணுறதுக்கான தான் அந்த ஆள் வந்திருப்பார். அவர்கிட்டேருந்து தப்பிச்சு அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். அங்கேருந்து தப்பிச்சு மெட்ரோ ஏறி அங்கேருந்து வரும்போது கரெக்டாக விஜய் கிட்ட நெருங்கிறதுக்குள்ளேயே வந்து ஜெயராமா வந்து கொன்னுட்டு அந்த ஆள் தப்பிச்சு போயிடுவார். இதில் ஜெயராம் வந்து இப்போவே வந்து இறந்து போய் அவரோட பார்ட் வந்து இதோட முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஆனால் அவரோட ஃபோன் வந்து மிஸ் ஆகிருக்கும். இதை யார் பண்ணது, எதுக்காக பண்ணது, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்திருக்கா, என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பெரிய விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, ஹீரோ விஜய் வந்து ரொம்ப குழப்பிட்டே இருப்பார். இப்படி யார் இவ்வளோ இந்த மாதிரி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் அந்த ஹெல்மெட்டை கழட்டும் போது அங்கே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஜய் தான் இருப்பார். அவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பார். இப்போ ஜெயராமோட உடம்பு பார்க்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கும் போது சின்ன விஜயும் கூட சேர்ந்து வருவார். இங்கே இன்டர்வல்னு போட்டு அப்பா மகனுக்குள்ளே சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தான் அவர் நினச்சார். இப்போ என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா விஜயோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு சின்ன விஜய் என்ன செய்வார்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்டுட்ருப்பார். இப்போ இதே மாதிரி மர்மமாக நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே திரும்பவும் ஏஜென்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே வேலை பார்க்குற ஆஃபீஸர்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட அவர் கேட்பார். உடனே அவங்களும் வந்து சம்மதிப்பாங்க. திரும்பவும் விஜய் வந்து ஏஜென்ட்டாக ஆகிறாரு. இந்த டைமில் வந்து ஜெயராமோட மொபைல் வந்து மிஸ் ஆனதில்லை. அதை வந்து சின்ன விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எடுத்து வச்சிருப்பாரு. அது அவங்கக்கிட்டேருந்து திருடினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து அஜ்மல் இருக்காருல்ல அவருக்கும் தெரியும். ஏன்னா அவரும் விஜயோட டீமில் உள்ள ஒரு மெம்பர் தான். அவர் வந்து இவர்கிட்ட எப்படியாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த மொபைலை திருடினது யாருன்னு பார்த்தோம்னா யோகி பாபு தான் அந்த மொபைலை திருடி வச்சிருப்பாரு. இந்த டைம் வந்து இவர் தான்றது யாருக்கும் தெரியாது. இப்போதான் அப்பா விஜய்க்கு ஒரு கால் வரும். அந்த கால் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மோகன் இருக்காருல்ல அவர் தான் கால் பண்ணியிருப்பாரு. அவர் இறந்து போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர்கிட்ட கால் வரும். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே வரும். அதில் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி நீ ட்ரெயினில் என் கூட சண்டை போடும்போது என் ஃபேமிலியோடு இருந்தேன். அந்த டைமில் நீ பண்ண வேலையால் என் ஃபேமிலியவே நான் இழந்துட்டேன். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நீயும் உன் ஃபேமிலியும் தாய்லாந்துக்கு ட்ரிப் வந்திருந்தீங்க. அப்போ தான் உன் பையனை நானே கடத்தினேன். கடத்துறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சைக்கோ கும்பல் கிட்ட அந்த பையனை கொடுத்துருப்பாரு. அவங்க பல விதமாக அந்த சின்ன விஜயை பயமுறுத்தி வச்சிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் செட் பண்ணி வச்சதே மோகனோட வேலையாக தான் இருக்கும். இப்போ அந்த கும்பலை சைக்கோ கும்பலை எல்லாரையும் கொன்னுட்டு அங்கேருந்து அது சின்ன விஜயை காப்பாற்றி தான் தான் அப்பான்னு சொல்லி அப்பத்துலேருந்தே அவர் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. விஜயும் இவர் தான் அப்பான்னு சொல்லி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு.
இதுக்கப்புறம் அந்த சின்ன விஜய் வந்து அப்பாவா மோகனை நினச்சி தான் வளர்ந்துட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் அவருக்காகவே இந்த மோகன் என்ன செய்வார்னா தற்கொலை பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுவார். அப்போ அவர் வந்து விஜய் வந்து வளர்ந்துருப்பார். இந்த மாதிரி உங்கள் அப்பாவால் தான் என் ஃபேமிலி வந்து குறைஞ்சிச்சு, அதாவது இறந்து போனாங்க, உன்னோட உண்மையான அப்பா வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்லுவார். இப்போ அவர் தான் உன்னோட உண்மையான அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் ஃபேமிலியை அவன் தான் கொண்டான்றதுக்காக நீ அவனை பழி வாங்குவியா, நீ மாட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வந்து ஒரு ட்ராமா போடுவார். இப்போ சின்ன விஜய் என்ன சொல்வார்னா, நான் சைக்கோக்காரவங்கள்ட்ட பிச்சை எடுத்துகிட்டு அப்படிலாம் இருக்கும் போது என்னை காப்பாற்றுனதுன்னு வளர்த்தது எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனுக்கிட்ட அவர் நடிக்கிறாருன்னு தெரியாமல் அவருக்காகவே அவரோட கேங் தலைவராகவும் பொறுப்பேற்று அவருக்காக தான் இந்த நாச வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காரு. அதனால தான் இந்த சின்ன விஜய் வந்து ஹீரோவோட விஜய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பெரிய விஜய்க்கு ஒன்றுமே புரியாத அவர் பயங்கர குழப்பத்தில் இருப்பார். இதுக்கு இடையில அவரோட ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சி வச்சிருந்தாருல அந்த ஃபோனை இவர் யோகி பாபு எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கால் பண்ணி, இப்போ விஜய் வந்து நான் 50,000 கொடுக்குறேன், எனக்கு அந்த ஃபோனை கொடுன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன விஜய் கால் பண்ணி, உனக்கு நான் 1,00,000 தரேன், எனக்கு அந்த ஃபோனை கொடுத்துரு, அதாவது ஜெயராமோட ஃபோனை கொடுத்துருன்னு கேட்கவும் அவருக்கு அந்த இடத்துக்கு போவார். இதுக்குள்ளே ட்ராக் பண்ணி அஜ்மல் இருக்காருல்ல அவர் வந்து அந்த இடத்துக்கு வரவும் சின்ன விஜய் வந்து அஜ்மலையும் கொன்னுடுவார். இந்த போராட்டம் நடக்கும் போது தான் வந்து அஜ்மலும் வந்து இறந்து போயிடுவார். சின்ன விஜய் அஜ்மலை கொண்டுட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பார். அது மாலா இருக்கும் போது பெரிய விஜய் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். எங்கே இருக்கான்னு சொல்லி தேடும் போது எதுவுமே க்ளூ கிடைக்காது. பார்க்கும்போது அந்த சின்ன விஜய் வந்து அங்கே எதுவுமே நடக்காதது போல் அவங்க பிரசாந்தோட பொண்ணோட டூயட் பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு அந்த விஜய் அப்பா கேட்கும் போது, நான் இவளை பார்க்க வந்தேன், நாங்கள் 2 பேரும் பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே சமாளிச்சிருவார். அங்கே அவங்களோட டூயட் பாடிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன விஜய் வந்து பிரசாந்தோட பொண்ணை வந்து கடத்தி வச்சிருப்பாரு. கடத்தி வச்சுட்டு தன் முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்கள வந்து ஹார்பரில் சில பேரை கடத்தி, அதாவது பிடிச்சி வச்சிருப்பாங்க. அது யார் அப்படின்னா, ஃபாரினில் இவங்க கூட சண்டை போட்டாங்களா அதில் ஒரு சில பேரை வந்து ஹார்பரில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணாதான் இந்த பிரசாந்தோட பொண்ணை வந்து நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சின்ன விஜய் தான் இதை பண்ணுறாருன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ பிரசாந்த் வந்து அவங்களெல்லாம் வெளியே விட்டுறலாம், என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லும் போது விஜய் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். இதனால் இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரும்போது பிரபுதேவா வந்து இதுக்காக நீங்கள் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க 2 பேரும் அது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி நோ சொல்லிட்டு இப்படி போராட்டம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சின்ன விஜய் வந்து அவசரமாக அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லவ்வர்னு கூட பார்க்காம அந்த பொண்ணோட கழுத்தை வந்து அறுத்து அதையும் வீடியோ எடுத்து அனுப்புவார். இதனால ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இன்னும் அதிகமாக சண்டை ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் டீமாக வந்து அந்த ஹார்பரில் வந்து அங்கே ஒரு சண்டை வரும். இப்போ எதுக்காக இந்த சின்ன விஜய் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஹார்பரில் பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அந்த ஆளுங்களில் வந்து மோகனும் ஒருத்தராக இருப்பார். தான் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சின்ன விஜய் வந்து இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு லவ் பண்ண பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து இந்த மாதிரி பண்ணிடுவார். ஆனாலும் அந்த பொண்ணு சாக மாட்டாங்க, கொஞ்சம் உயிர் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இங்கே ஒரு ட்விஸ்ட். இப்போ ஹீரோட டீம் வந்து சுற்றிலும் தேடி பார்த்துட்டு இருக்கும் போது பிரபுதேவா கண்ணில் கரெக்டாக பிரசாந்தோட பொண்ணு வந்து படுவாங்க. அப்போ அவங்க பாதி உயிரோடு இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ பிரபுதேவா என்ன பண்ணுவாருன்னா, அவங்க மூக்கை அடைச்சி வச்சு, அதாவது மூச்சு திணறல் ஏற்படுத்தி அவங்கள கொன்னுடுவாங்க. நம்மளுக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்கும், பிரபுதேவா வந்து விஜய் டீம் தானே, எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஆரம்பத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ட்ரெயினில். அந்த டைமில் வந்து மோகன் வந்து ஃபேமிலியோடு வந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ மோகன் வந்து இவரை பார்க்கும்போது இந்த மாதிரி நான் பட்ட வேதனை அவனும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு பிரபுதேவா என்ன சொல்வார்னா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான், ஒரு ஆப்ரேஷனுக்காக வந்தோம், உங்கள் ஃபேமிலி இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு வந்து பிரபுதேவா சொல்லுவார். உனக்கு எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறேன், அந்த விஜய் அவனோட குடும்பம் வந்து இதே மாதிரி அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். இதுக்காக தான் வந்து பிரபுதேவா வந்து இங்கேருந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டு அங்கே மாறிடுவார். அதனால தான் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிரசாந்தோட பொண்ணையும் இந்த மாதிரி மூச்சு திணற அடிச்சு கொண்டு இருப்பார். அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இந்த விஷயம் எல்லாமே வந்து ஜெயராமுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் அவர் வந்து விஜய்க்கு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அவர் முடிவெடுத்த உடனே தான் சின்ன விஜய் வந்து, அதாவது சின்ன விஜயை விட்டு கொல்ல சொன்னதே வந்து பிரபுதேவாவாக தான் இருப்பார். ஏன் அப்படின்னா வந்து மோகன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சதா அவருக்கு நியூஸ் கொடுத்ததே வந்து பிரபுதேவா தான். அப்போ படம் ஆரம்பிக்கும் போதே ஜெயராம் வந்து அவங்க டீமுக்கு ஹெட்டாக வரும்போது பிரபுதேவா வந்து மோகன் இறந்துட்டதா நியூஸ் வந்து கொடுத்துருப்பாரு, அந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரு. அப்போவே மோகன் உயிரோட தான் இருந்திருக்காரு. பிரபுதேவா அப்போவே அவரோட ஆளாக சேர்ந்துட்டதுனால தான் இப்போ இந்த டீம் வந்து இந்த மாதிரி நடந்தது. இது போக விஜய் வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்து தாய்லாந்து போயிருந்தார்ல, அப்போ வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் வந்தது காரணம் சின்ன விஜயும் பெரிய விஜயும் யதார்த்தமாக மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. பிரபுதேவா, சின்ன விஜய், மோகன் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஜெயராமுக்கு தெரிஞ்சதுனால தான் அவரையும் இவங்கெல்லாம் சேர்ந்து கொன்னுருப்பாங்க.
இப்போ சின்ன விஜய் தான் இது எல்லாமே செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பிரசாந்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதை அப்போ சொல்லும் போது பெரிய விஜய் நம்பியிருக்க மாட்டார். இப்போ இவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு வீட்டில் இருந்து ஸ்னேகா வந்து கால் பண்ணுவாங்க. பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டே இருப்பாங்க. அவருக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சின்ன விஜயோட ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்கும். அவங்க ரொம்ப பதறி போய் வந்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி பெரிய விஜய்க்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சின்ன விஜயை தேடுவாங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் வந்துட்டு அப்போ அவர் என்ன அதுக்கு பதில் சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து உயிருக்கு உயிராக காதலிச்ச அந்த பொண்ணை கூட நீ சொல்லி தானப்பா நான் அவளை கொலை பண்ணேன், எல்லாமே நீ சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய், அவர் பெரிய விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, ஹீரோ விஜய், அவர் மேலே பழி போடுவார். இது நம்மளுக்கே ஒரு ஷாக்காக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் நடித்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். இந்த டைம் வந்து பிரசாந்த் கரெக்டாக அந்த டைம் வருவார். ஸோ பிரசாந்த் முன்னாடியே வந்து உங்கள் பொண்ணை கொலை சொன்னதே இவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே பிரசாந்த் வந்து அப்பாவுக்கும் பிரசாந்துக்கும் சண்டை வரும்னு சின்ன விஜய் நினைப்பார். ஆனால் பிரசாந்த் என்ன சொல்லிடுவார்னா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீ உன்னோட ட்ராமாவெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன உடனே பிரசாந்த் கன்று வச்சுருப்பார். அந்த கன்னை எடுத்து சின்ன விஜய் வந்து பிரசாந்தை ஷூட் பண்ணிடுவார். இந்த டைமில் பிரசாந்தும் இறந்து போயிடுறாரு. இவங்க இங்கே பேசிக்கிட்டே இருக்கும் போதே வந்துட்டு இப்போ திரும்ப மோகன் வந்து கால் பண்ணுறாரு. அவங்க வந்து ஸ்னேகாவை கடத்தில் வச்சுருப்பாரு. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோகனோட பிளான் என்ன அப்படின்னா, இப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து பாம் வச்சுருப்பாங்க. அந்த பாம்பை வந்து வெடிக்க வைக்கிறது வந்து நீ சொல்லி உன் பையன் செஞ்ச மாதிரி தான் இது கேஸ் ஆகும். என்னை எப்படி திரேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நீ பேர் கட்டினியோ அதே மாதிரி உன் மகனை வச்சு உன்னையும் உன் மகனையும் திரேச துரோகி ஆகி காட்டுவேன்னு சொல்லிட்டு மோகன் சொல்லுவார். எல்லாரும் துரத்திட்டு வராங்க அப்படின்ன உடனேயே சின்ன விஜய் என்ன பண்ணுவார்னா, சேப்பாக்கம்குள்ளே வந்துட்டு ஜெர்சி இருக்குது பார்த்தீங்களா, சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த சென்னை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த டீமாக அவர் ஒருத்தராக ஆயிடுவார். அதனால் அந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். பெரிய விஜய் இப்போ என்ன சொல்வார்னா, நீங்கள் பாம் வைக்க போகிறது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மோகன், அதாவது நீ அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னே அவர் மாட்டின மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சின்ன விஜயோட ஃப்ரெண்டு ரூமுக்கு அவர் பெரிய விஜய் வந்திருக்கும் போது அங்கே வந்து எங்கெல்லாம் பாம் வைக்க போகிறாங்க, என்ன பிளான்ன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் மூலயமா விஜய்க்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ மோகனை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் இந்த பிளான். இப்போ இவரும் வெளியே வந்து மாட்டியிருப்பார். இதுக்கு இடையில் சின்ன விஜய் வந்து ஸ்டேடியத்தில் பாம்பை வச்சுட்டு லெஃப்ட் சைடில் பாம்பு வச்சுட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அதாவது லெஃப்ட் சைடில் பாம்பு வெடிக்கும் போது ரைட் சைடில் உள்ளவங்களாம் ஓடுவாங்க. அப்போ நம்மளும் இந்த ஜெர்சி மாதிரியும் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ எப்படி பெரிய விஜய்கிட்ட அவங்ககிட்டலாம் பணத்தை கேட்டு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். பணம் கொடுத்தாலும் பாம்பு வெடிக்கும், பணம் கொடுக்காட்டியும் பாம்பு வெடிக்கும்ன்ற மாதிரி பெரிய விஜய் வந்து மாட்டி விடணும் தேச துரோகி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பாம்பை வந்துட்டு பிரேம்ஜி இருக்கார். இந்த பாம்பை பார்த்திங்கன்னா பிரேம்ஜி எடுத்து விஜய் பொண்ணு இருக்காங்களா அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அதாவது அதை ஆஃப் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுட்ருப்பாரு. இந்த டைமில் விஜய் வந்து சிவகார்த்திகேயனை பார்ப்பாரு. அங்கே ஸ்டேடியத்தில் இருக்கும் போது அவர்கிட்ட கண்ணை கொடுத்து இவ்வளோ பேரோட உயிர் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சேர்த்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த மாதிரி சண்டை நடத்திட்டு இருக்கும்போது இப்போ பிரபுதேவா வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே அவர் யாரை பார்க்க வராரு அப்படின்னா, மோகன் கிட்ட ஒரு டீலிங் இருக்கும். அந்த டீலிங்காக மோகனை பார்க்க வருவார். அந்த இடத்துல அவர் யாரை பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்தை பார்ப்பாரு. எப்படி இவர் இறந்து போனவர் இங்கே இருக்காரு அப்படின்னா அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்கும். பிரசாந்த் இப்போ என்ன சொல்வார் அப்படின்னா, ஹார்பரில் ஆளை கடத்தி வச்சுட்டு இருக்கும்போது அப்துல்னு ஒரு பேரை சொல்லும் போது அந்த பேர் வந்துட்டு விஜய்க்கும் பிரசாந்துக்கும் தவிர யாருக்குமே தெரியாது. ஆனால் பிரபுதேவா வந்து கால் பண்ணி பேசும்போது அந்த பேரை சொல்லுவார். இவருக்கு இப்போ இந்த விஷயம் தெரியுதுன்னா அப்போ உன் மேலே ஒரு டவுட் வச்சு தான் நாங்கள் முன்னாடி வேணும்னே சண்டை போட்டிருப்பாங்க. அதாவது பிரபுதேவா முன்னாடி விஜயும் பிரசாந்தும் சண்டை போடுவாங்கள்ல, அதெல்லாம் இவரை உண்மையை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்கு ஒரு ட்ராமா தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது இவருக்கு தெரியாது. அப்போவே இவர் மேலே ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான் சின்ன விஜயை பிடிச்சி விசாரணை பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைமில் பிரசாந்த் வரும்போது அவர் வந்து ஒரு டம்மி துப்பாக்கியை தான் கொண்டு வந்திருப்பார். சின்ன விஜய்க்கு அவர் டம்மி துப்பாக்கி வச்சுருக்காருன்னு தெரியாமல் அது அவர்கிட்டேருந்தே எடுத்து அவரை சுற்றுவார். அதனால பிரசாந்த் இறந்த மாதிரி இருக்கும், ஆனால் அவர் இறந்திருக்க மாட்டார். இதுதான் அந்த ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் பார்த்தோம்னா சென்னைக்கும் வந்து மும்பைக்கும் வந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கோம். இப்போ டோனி வந்து 6 எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சீன்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு சின்ன விஜய் வந்து என்ன பண்ணுவார்னா, கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம தங்கச்சியை வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த விஜய்க்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகி இப்போ மகனை போட்டு நல்லா அடின்னு அடிப்பார். இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அவர் இறந்த மாதிரி காட்டுவாங்க. இப்போ உண்மையாலே கதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த விஜயும் அதாவது இந்த சின்ன விஜயும் வந்து உண்மையான விஜய் கிடையாது, அவர் ஒரு குளோனிங் மூலமா தான் இருக்கிற விஜயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அதாவது அன்றைக்கி தாய்லாந்தில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து உண்மையிலேயே அந்த விஜயோட மகன் வந்து இறந்துட்டதாகவும்
அந்த விஜய் மாதிரியே ஒருத்தர் உருவாக்கி அவரை விஜய்க்கு எதிராகவே திருப்பி அவர் மூலயமா பழி வாங்கணும் அப்படின்றது எல்லாமே மோகன் போட்ட பிளான் மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் எடுத்திருப்பாரு. அவர் வந்துட்டு அவரோட தம்பிக்கு ஒரு முக்கியமான ரோல் மாதிரி தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஹீரோ இல்லாமல் கூட அவர் படம் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவர் தம்பி எல்லா படத்துலையுமே அவர் இருப்பார். இவரும் நிறைய காமெடிஸ்லாம் நல்லாயிருக்கும், ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே இருக்கும். ஆனால் இந்த படத்தை எப்படி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அடுத்த பார்ட் வர மாதிரி அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் வந்து எதுக்காக மோகனை ஸ்டார்டிங்கில் அரெஸ்ட் அதாவது பிடிக்க வராங்க, அவர் எதுக்காக தப்பிக்கிறாரு, அவர் என்ன தப்பு பண்ணுறாரு, எதுக்காக அவரை பண்ணுறாங்கன்றது, அதாவது அவர் என்ன தான் தப்பு பண்ணார், எதுக்காக தான் அவரை வந்து பிடிக்கிறாங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது, அதுக்கு என்ன காரணம், மோகனியை பழி வாங்குறாரு, எதுவுமே அதாவது அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லாமல் இருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். மற்றபடி பாட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி விஜய் படத்தில் வந்த மாதிரி அந்த மாதிரியான சாங்ஸாக இல்லாட்டி ஓரளவு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் சீன் சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. பட் கதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.